கன்மலையின் மீது கட்டப்பட்ட கன்மலை கிறிஸ்து சபை. இன்றைக்கு இயேசுவின் பிறப்பை கொண்டாட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ சபைகள் கட்டப்பட்டது, எத்தனையோ நாடுகளிலே கட்டப்பட்டது. ஆனால் கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்படவில்லை என்றால் அவைகள் நிலைக்க முடியாது. இன்றைக்கு எத்தனையோ சபைகள் நிலைக்கவில்லை, ஆனால் இந்த சின்ன திருச்சபை நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவோ காடுகள் மேடுகளை பார்த்திருக்கிறோம், ஆனால் இயேசு நமக்காக பிறந்தார். அந்த ஆழ்ந்த சத்தியம் பாருங்க. இயேசு எனக்காக பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். அவர் கிச்சிலி மரத்தின் அண்டையில் பிறந்தார், அடியில் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே அவர் கடத்தினாங்க. அந்த தாழ்மையான பிறப்பை இயேசு கிறிஸ்து எனக்காக எடுத்தார். அவர் மெய்யாகவே நான் தான் தேவன், நான் தான் வண்டர்ஃபுல் கவுன்சிலர், மைட்டி காட், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லுறவராக இருந்தார்னா அவர் ராஜாவின் அரண்மனையில் பிறந்திருப்பார். ஆனால் அவர் எதற்காக வந்தார்? ஜீவனை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. அவர் அட்டென்ஷன் சீக் பண்ண வரல. அமைதியாய் பிறந்து, அமைதியாய் வளர்ந்து, அமைதியாய் சிலுவையை சுமந்து அவருடைய ஊழியத்தை முடித்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய தியாகம். ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து, இம்மானுவேல் என்று அவருக்கு பெயரை கொடுத்து, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தத்தை கொடுத்து தேவன் இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி அவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். இந்த காலை வேளையில் அப்பா நன்றி, இம்மானுவேல் என்று சொல்லுங்க. இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்றென்றைக்கும், நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று மோசேக்கு சொன்னதை நிறைவேற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Glory to the newborn king. The Lord told Moses, I am. My name is I am. I am here. I am with you. I am the God of your ancestors. I am the Lord who has heard the cries of your people. I am with you. And he sent his only begotten son several years later and named him Emmanuel. Emmanuel means God with us. He is the unchanging God. He is the unchanging God. He is the same yesterday, today and forevermore. Hallelujah. So the sinners are called saints, not because of their good works, but because of the grace of Jesus Christ. நம்ம எல்லாரும் பாவிகள் என்று சொல்லி இந்த உலகம் அழைத்தது. பாவிகளாய் இருந்தோம், பிறப்பிலேயே பாவிகளாய் இருந்தோம். நம்மளோட ரத்தத்தில் பாவம் கலந்திருந்தது. முன்னோர்களின் பாவம், ஆதாம் ஏவாளின் பாவம் நம்முடைய ரத்தத்திலே கலந்திருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே, அவர் சிந்தின ரத்தத்தினாலே நாம் இனி பாவிகள் என்று அழைக்கப்படாமல் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், உத்தமி என்று அவர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. 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 தேவதூதர் கூட்டம் கூடி பாடினாங்க. தேவதூதர்கள் அவர் பிறக்கும் போது அநேக அதிசயங்கள் நடந்ததில்லை, அற்புதங்கள் நடந்ததில்லை. சாதாரணமாக ஒரு ஆள் பிறந்து அதெல்லாம் நடக்க வேண்டாம்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது உலகம் எங்கும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தது. இஸ்ரவேல் எங்கும் தூதர்கள் வந்தாங்க, பாடினாங்க. எத்தனையோ பேருக்கு நட்சத்திரங்கள் தெரிந்தது, அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து இருக்கும் இடத்திற்கு மேலே அந்த நட்சத்திரம் நின்றது. இந்த முழு உலகமும் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அடையாளங்களை கண்டது. அவர் யார்? அவர் தேவகுமாரன். ஹல்லேலூயா. அவர் தேவகுமாரன். அப்பா, இந்த காலை வேளையில் தேவகுமாரனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அன்றைக்கு பொன் வெள்ளி தூப வர்க்கம் எடுத்துட்டு வந்தாங்கப்பா. அன்றைக்கு அநேக பரிசுகளை எடுத்துட்டு வந்தாங்கப்பா. அன்றைக்கு அநேக பேர் வந்து ஆண்டவரை ஆராதிக்க வந்தாங்க ராஜா, கடந்து வந்தாங்க ராஜா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உம்முடைய வலது பாரிசத்திலே அமர்ந்திருக்கிறார் அப்பா. ஆண்டவரே, அவரை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரே சபையாய் கூடியிருக்கிறோம், ஒரே மணவாட்டியாய் கூடியிருக்கிறோம்ப்பா. எங்கள் மணவாளனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனை உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் நீர் ஏற்றுக்கொள்வீராக. நீர் வல்லவர், நல்லவர், போதுமானவர். நீர் மெய்யாகவே இம்மானுவேல், தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பரமபிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போமா?
மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த நேரம் தேவனுடைய தூதன் அவர்களுக்கு தோன்றினார். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் பேரில் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தான். வான சாஸ்திரிகளுக்கு அவர் எப்படி தோன்றினாரா? நட்சத்திரத்தின் மூலமாய் தோன்றினார். அவர்களுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன பண்ணாரு? நட்சத்திரத்தை அனுப்பிச்சார். அவங்க எப்படி யோசிப்பாங்க? மந்தையை காக்கும் மெய்ப்பர்களுக்கு ஒரு குழந்தைக்கு எடுத்து சொல்றதை போல தூதனை அனுப்பினார். அதுதான் தேவன் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆராய்ந்தறிந்திருக்கிறார். நம்ம அனைவரும் வித்தியாசமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய உள்ளத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை சந்திக்க உங்களுடைய வழியில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதனாய் வந்திருக்கிறார். அதனால ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்பா, நீர் இருக்கும் இடத்துக்கு எங்களை வருவதற்கு நியாயப்பிரமாணத்தை கொண்டு எங்களை துக்கப்படுத்தாமல் உம்முடைய கிருபையை கொண்டு நீர் எங்களிடத்தில் வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Watch the flocks by night, all seated on
ஜெஃப்ரி அங்கிள் ஆராதனை நடத்தும் போது ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினாங்க. சாஷ்டாங்கம் என்றால் தன்னையே அப்படியே தரையில் முழுவதுமாய் படுத்து ஒப்பு கொடுக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ விக்கிரகங்களுக்கு முன்பாக அநேக தொலைந்து போன ஆத்துமாக்கள் அப்படி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிவதில் தவறே இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக என்னோட வீட்டிலலாம் அநேக நேரம் ஆராதனை செய்யும்போது நான் என்னுடைய அறையை பூட்டி கொண்டு உள்ளே போய் சாஷ்டாங்கமாக விழுந்துருவேன். அப்படி விழுந்து தான் நான் என்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பேன். ஏன்னா அவர் முன்பாக நிற்பதுக்குள்ள கூட தகுதி இல்லை நமக்கு. அவர் முன்பாக நிற்பதற்கு கூட தகுதி இல்லை. நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக கந்தையாக இருக்கிறது. Now we fall prostrate in front of God because our righteousness is like rags in His presence. And we just surrender ourselves. We know that God is all-knowing, all-powerful. And He is the Creator God, omnipresent. He is present everywhere. And we do not have to travel to a certain mountain or travel to a certain building in order to worship Him. We fall prostrate wherever we are. And you know what is even more important? That is our hearts surrendering to who He is. நம்மளுடைய சரீரங்கள் அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்தாலும் இருதயம் அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழாவிட்டால் நம்முடைய ஆராதனை வீணாய் இருக்கிறது. இப்பொழுது தேவனுக்கு முன்பாக நாம் இருதயங்களை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இம்மானுவேல், தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்காக செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி நாம் சாஷ்டாங்கமாக நம்மளுடைய இருதயத்தை, நம்ம உள்ளார்ந்த மனிதனை அவருக்கு முன்பாக படைப்போம். ஹல்லேலூயா. சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவா, இயேசுவே. For He alone is worthy. For He alone is worthy. For He alone is worthy. Christ the Lord. Hallelujah. For He alone is worthy. அவர் மட்டுமே துதிக்கு பாத்திரர். சாஷ்டாங்கமாய் நான் பணிவதற்கு என் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிற என் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. மரித்தோருக்கு அவர் தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவன். ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லுகிறோம், யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறோம். நம்ம ஆபிரகாமின் தேவன் என்று சொல்கிறோம், தாவீதின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்கிறோம். ஆபிரகாம், தாவீது, யாக்கோப் அப்போ உயிரோடு இருக்காங்களா? அவர் மரித்தோருக்கு தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவன். சதுசேயர்களுக்கு இடத்துல இயேசு கிறிஸ்து பேசும்போது இந்த ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். ஏன்னா சதுசேயர்களுக்கு மரித்த பிறகு ஜீவன் இல்லை என்ற நம்பிக்கை இருந்தது. மரித்தா அவ்வளோதான், மண்ணோடு மண்ணாக போயிடுவோம். அதற்கு மேலே நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது என்று சொல்லி நம்புகிறாங்க சதுசேயர்கள். அவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஜீவனுள்ளோருக்கு தேவன். இயேசு சொல்லுகிறார், ஜீவனுள்ளோருக்கு தேவன் தானே சொல்கிறீங்க நீங்கள் அவரை. அப்போ ஆபிரகாமின் தேவன் எதுக்கு சொல்கிறீங்க? மரித்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு பிழைப்பு உண்டு. ஹல்லேலூயா. மரித்தாலும் எழுந்திருப்போம். அந்த நல்நம்பிக்கைக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆக்சுவலி நம்ம ஈஸ்டரையும் கிறிஸ்மஸையும் பிரிக்கவே முடியாது. குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், கிறிஸ்மஸ் 3ஐயும் பிரிக்கவே முடியாது. திரியேக தேவன் எப்படி அவரை பிரிக்க முடியாதோ மூன்றாய், அதே போல் இயேசுவின் பிறப்பையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் பிரிக்கவே முடியாது. ஒன்றை குறித்து பேசினால் இன்னொன்றை குறித்து பேசிதான் ஆகணும். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், சமாதானத்தின் காரணர். நான் உங்களை நேசித்தது போல பிறனை நேசிங்கள் என்ற சத்தியத்தை வெளிப்படுத்தினவர். நான் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்ல, நானே சத்தியம் என்று சொன்னார். நான் வழியை உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லலை, நான் தான் வழி. நான் ஜீவன் உங்களுக்கு தரேன், உங்களுடைய உடலுக்கு ஜீவன் தரேன் என்று சொல்லலை, நானே ஜீவனாயிருக்கிறேன். நான் ஜீவ அப்பம் என்று சொன்னவர். The Lord did not say, I have come to show you the way. He said, I am the way. He did not say, I have come to give you the light. He said, I am the light.
He did not say, I've come to reveal the truth to you. He said, I am the truth. He said, I am. Every time he said, I am, we remember that the Yahweh, God of Israel, is known as the great I am. He is for us. And so if he is for us, who can be against us? Hallelujah. ஹல்லேலூயா. நாவை திறந்த தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? ஒரு கலதஷகரதனமா கபாபா அதிலதரனமா கபாபா. இம்மானுவேல், உம்மை ஆராதிக்கிறோம், சாஷ்டாங்கமாய் பணிகிறோம் அப்பா. சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து நீர்தானே ராஜா. ஆதி பிதாவின் திருப்பாலனாய் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை நீர் மனிதனாய் ஜெனிப்பித்தீரப்பா. உம்முடைய வார்த்தையும் உம்மையும் பிரிக்க முடியாது ராஜா. உம்முடைய வார்த்தையும் நீரும் ஒன்றுதான் அப்பா. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுக்க வார்த்தையாய் பிறந்தார். ஹல்லேலூயா. அவரே ஜீவ வார்த்தையாய் இருக்கிறார் அப்பா. வார்த்தை மாம்சமாக எங்கள் மத்தியிலே வந்ததே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட சதா காலங்களும் இருப்பதற்காக அனுப்பினீரே, அந்த தேற்றரவாளனுக்கு ஸ்தோத்திரம். ஆதி பிதாவின் திருப்பாலன் சமாதானமோத வந்தாரே அப்பா. இன்னைக்கு எத்தனையோ மதங்கள் நாங்கள் சமாதானத்தின் மதம் என்று சொல்லுகிறது, ஆனால் அவர்களிடத்திலேயே சமாதானம் இல்லை. அவர்களிடத்திலேயே சமாதானம் இல்லை. அவர்களிடத்துல சமாதானம் தேடினீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் உன் அயலானை நேசி. ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை காட்டு. உன் மேலடைய திருடினான அவனுக்கு அங்கேயும் சேர்த்து கொடுத்துரு. நான் உன்னை நேசித்தது போல பிறனை நீ நேசி என்று சொன்ன சிலுவை நாதர் இயேசு. அவர் தான் மெய்யாக சமாதானம் ஓது கிறிஸ்து. ஹல்லேலூயா. அநேகம் பேருக்கு புதுசாக இருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு இது நல்ல தெரிந்த ஒரு ட்ரெடிஷ்னல் சாங். நடுவில் வார்த்தைகள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு விவரித்து சொல்லுவார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. Leave
காலம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான். இன்றைக்கு அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம், பிதாவிற்கு ஸ்தோத்திரம். குமாரனை கொடுத்த எங்களை அதிகமாய் நேசித்த பிதாவுக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் அவன் செய்த பாவத்தை விட பெரிய பாவம் நம்ம யாரும் எதுவும் செய்யலை. ஆனால் நம்மை கிருபையினாலே மீட்டு கொண்டார். அவனுக்கு அவர் நித்தியமாய் எரிகிற அக்கினியை உருவாக்கினார். ஆனால் நமக்கோ நித்தியமாய் நிலைக்கிற கிருபையை உருவாக்கி இருக்கிறாரு. அதனால தான் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய ஆடுகளாய் இருந்த நாம் இன்றைக்கு பிள்ளைகள் என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய பிதாவின் இந்த பரிசு, இந்த ஈவுக்காக நன்றி, நன்றி. Thank you Lord, thank you Lord. We have not sinned more than Lucifer has, but when you created eternal damnation and fire for him, you created eternal peace for us. You created grace for us that follows us, your goodness and mercy all the days of our lives. We have let you down many times, Father. We have doubted you many times, Father. We have been angry with you many times, Father. Our hearts have entered chaos and have believed that we would not be saved this time, but every time you came through, Lord. You pardoned us, you forgave us, and you accepted us as living sacrifice in your presence, Father. Even when we couldn't do anything for you, you stood by us and you did all things. You perfected everything that concerns us. Yes, Master. And when the world, the waves in this world, Lord, tried to drown us, Lord, you used the waves, Lord, to show the world that you are alive, that you are living God, and that you are with us through it all. Through it all, you still gave us our expected end, and you have made us glad. You have made us rejoice. Hallelujah. For your ways are mysterious, Father. Your ways are mysterious. We cannot comprehend your ways, Father. So we thank you for the way that was born for us, Jesus Christ. We love you. We love you, Lord. Thank you, Lord. Thank you. Hallelujah. చిన్న ప్రార్థన చేస్తున్నాం. మహిమా స్వరూపి అయిన మా ప్రియ పరలోకపు తండ్రి, సర్వశక్తియు మిక్కిలి కనికరముగల దేవ, ప్రభా నాయన, యొక్క క్రిస్మస్ సంతస దినాన ప్రభా నీ జన్మదిన పండుగ సందర్భంగా ఈ పరిశుద్ధ ఆలయంలో నీ బిడ్డలతో కలిసి ఈ విధంగా స్తుతించడానికి మీరు ఇచ్చినటువంటి గొప్ప భాగ్యానికి వందనాలు, స్తుతులు, స్తోత్రం 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 తండ్రి. ఇంతవరకు ఇంగ్లీష్ ఆరాధనలో మీరుండి మహిమగంత ప్రభావం పొందుకున్నారు. వందనాలు నాయన. అలాగే తెలుగులో ప్రభా నిన్ను ఆరాధించబోతుండగా ఆత్మతో సత్యంతో మిమ్మల్ని ఆరాధించడానికి సహాయం దయచేయండి తండ్రి. పూర్ణ శక్తితో పూర్ణ బలంతో మిమ్మల్ని సేవించడానికి కృప దయచేయమని యేసయ్య నామములో అడిగి వేడుకొని ప్రార్థిస్తున్నాను తండ్రి. ఆమేన్, ఆమేన్. ఈ దినము క్రిస్మస్ ఆరాధన సందర్భంగా మనం ఎంచుకున్నటువంటి పాట కొమ్ము కృపగారు రాసినటువంటి శ్రీ యేసుండు జన్మించే రేయిలో, శ్రీ యేసుండు జన్మించే రేయిలో. ఈ పాట ఆ రోజు జరిగినటువంటి ఆ యొక్క సంఘటనలన్నీ, ద ఈవెంట్స్ ఎట్ ద టైమ్ ఆఫ్ ద బర్త్ ఆఫ్ ద క్రైస్ట్ అన్ని లైన్గా ఆయన రాస్తున్నారు, అన్ని లైన్గా రాస్తున్నారు. మొట్టమొదటగా ఆయన బెత్లెహేమ్ అన్న ఊరిలో పుట్టున్నాడు. ఇట్స్ ఎ ఫుల్ఫిల్మెంట్ ఆఫ్ ద ప్రాఫెసీ, ఇట్స్ ఎ ఫుల్ఫిల్మెంట్ ఆఫ్ ద ప్రాఫెసీ. బెత్లెహేమ్ మీకా గ్రంథంలో చెప్పినట్లు బెత్లెహేమా ఎఫ్రతా, నీవు స్వల్ప గ్రామమైనను నీ ఇశ్రాయేలుని ఏలువాడు నీలో నుండి వచ్చును అని చెప్పి రాయబడి ఉంది. అలాగే నెక్స్ట్ ఆయన యొక్క బర్త్ ఇన్ఫర్మేషన్ ఫస్ట్ షెఫర్డ్స్కి వెళ్ళింది. గొల్లలకు మొట్టమొదటగా ఆ యొక్క శుభవార్త తెలియపరచబడింది. దేనికి అంటే వాళ్ళు ఆ యొక్క గొర్రెలను జాగ్రత్తగా కాస్తూ, వాటిని పెంచుతూ, వాటిని జాగ్రత్తగా కాస్తూ వాళ్ళు యెరూషలేం దేవాలయానికి పాప పరిహారార్థ బలిగా, దహన బలిగా వాటిని పంపిస్తూ ఉన్నారు. దే ఆర్ వాచింగ్ ద ఫ్లాక్స్ అండ్ దే ఆర్ సెండింగ్ ద షీప్ టు ద జెరూషలేం టు ఆఫర్ సిన్ ఆఫరింగ్స్ అండ్ బర్nt ఆఫరింగ్స్. సో దేవదూత వారికి వచ్చి, యూ నీడ్ నాట్ డూ ఆల్ దీస్ థింగ్స్, మీకు రక్షకుడు బెత్లెహేమ్ దావీదు పట్టణం అంతా రక్షకుడు పుట్టినాడు, వెళ్ళి ఆయన దర్శించండి అని చెప్పింది. కాబట్టి ఇక అప్పటి నుంచి ఆయనే మనకు రక్షకుడుగా వచ్చి ఉన్నాడు. అందుకనే హెబ్రీ పత్రికలో మా మాట రాయబడి ఉంది. హెబ్రీ పత్రిక 9వ అధ్యాయం 2వ వచనం కనుక మనం చూసినట్లుగా అయితే, హెబ్రీ 9:12 ఒకసారి చూసినట్లుగా అయితే, మేకల యొక్కయు కోడెల యొక్కయు రక్తముతో కాక తన స్వరక్తముతో ఒక్కసారే పరిశుద్ధ స్థలములో ప్రవేశించెను. నాట్ విత్ ద బ్లడ్ ఆఫ్ ద షీప్ ఆర్ కౌస్, బట్ విత్ హిస్ ఓన్ బ్లడ్ హీ ఎంటర్డ్ ద మోస్ట్ హోలీ ప్లేస్ once for all,
హ్యావింగ్ అబ్టైన్ ఇటర్నల్ రెడెంప్షన్. కాబట్టి ఆయన మన కొరకు రక్షకుడుగా పుచ్చినాడు, మన పాప పరిహారార్థముగా ఆయన అర్పించబడి ఉన్నాడు. కాబట్టి మీరు వెళ్ళి ఆయన స్తుతించండి, ఆరాధించండి అని చెప్పి గొర్రెలకు చెప్పి, అలాగే ఆయన పశువుల తొట్టిలో పరుండబెట్టి ఉన్నాడు, పశువుల తొట్టిలో పరుండబెట్టి ఉన్నాడు. హీఈస్ ద మేంజర్. ఎందుకు అంటే అది పశువుల తొట్టి అంటే ఇట్స్ అ ఫీడింగ్ బాక్స్, అది పశువులకు ఆహారం ఇచ్చేది. ఆయన జీవాహారమై ఉన్నాడు, హీఈస్ ద బ్రెడ్ ఆఫ్ లైఫ్. కాబట్టి ఆ యొక్క ఆహారాన్ని మీరు తీసుకున్నప్పుడే మీరు నిత్య జీవం పొందుకుంటారు. కాబట్టే మనము ఎవ్రీ మంత్ మనము ప్రభురాత్రి భోజనం తీసుకున్నాం, ఎకాదశి తీసుకుంటున్నాము. కాబట్టి అది తీసుకున్నప్పుడే, ఆయన ఆహారాన్ని మనం తీసుకున్నప్పుడే మనము స్ట్రెంగ్త్ పొందుతాము, మనం ఎటర్నల్ లైఫ్లోకి ఎంటర్ అవుతాం, అదే నిత్య జీవంలోనికి మనం ఎంటర్ అవుతాం. కాబట్టి ఈ యొక్క సంఘటనలన్నింటినీ క్రోడీకరిస్తూ ఆయన ఈ పాట రాస్తున్నారు. ఈ పాటని పాడుతూ ఆయన మహిమ శ్రీయేసుండు జన్మించే రేయిలో, శ్రీయేసుండు జన్మించే రేయిలో, నేడు పాయక బెత్లెహేము యూరిలో, నేడు పాయక బెత్లెహేము యూరిలో, కన్నీయ మరియమ్మ గర్భమందున, కన్నీయ మరియమ్మ గర్భమందున, ఇమ్మానుయేలనెడి నామమందున, ఇమ్మానుయేలనెడి నామమందున, శ్రీయేసుండు జన్మించే రేయిలో, శ్రీయేసుండు జన్మించే రేయిలో, నేడు పాయక బెత్లెహేము యూరిలో, నేడు పాయక బెత్లెహేము యూరిలో, సత్రమందున పశులశాలయందున, సత్రమందున పశులశాలయందున, దేవపుత్రుండు మనుజుండాయనందున, దేవపుత్రుండు మనుజుండాయనందున, శ్రీయేసుండు జన్మించే రేయిలో, శ్రీయేసుండు జన్మించే రేయిలో, నేడు పాయక బెత్లెహేము యూరిలో, నేడు పాయక బెత్లెహేము యూరిలో, పట్టి పొత్తి గుడ్డలతో చుట్టబాడి, పట్టి పొత్తి గుడ్డలతో చుట్టబాడి, పశుల తొట్టిలో పరుండ పెట్టబాడి, పశుల తొట్టిలో పరుండ పెట్టబాడి, శ్రీయేసుండు జన్మించే రేయిలో, శ్రీయేసుండు జన్మించే రేయిలో, నేడు పాయక బెత్లెహేము యూరిలో, నేడు పాయక బెత్లెహేము యూరిలో, గొల్లాలెల్లరూ మిగుల భీతిల్లగా, గొల్లాలెల్లరూ మిగుల భీతిల్లగా, తెలిపే గొప్ప వార్త దూత చల్లగా, తెలిపే గొప్ప వార్త దూత చల్లగా, శ్రీయేసుండు జన్మించే రేయిలో, శ్రీయేసుండు జన్మించే రేయిలో, నేడు పాయక బెత్లెహేము యూరిలో, నేడు పాయక బెత్లెహేము యూరిలో, మన కొరకొక్క శిశువు పుట్టెను, మన కొరకొక్క శిశువు పుట్టెను, ధరను మన దోషముల పోగొట్టను, ధరను మన దోషముల పోగొట్టను, శ్రీయేసుండు జన్మించే రేయిలో, శ్రీయేసుండు జన్మించే రేయిలో, నేడు పాయక బెత్లెహేము యూరిలో, నేడు పాయక బెత్లెహేము యూరిలో, అక్షయుండగు యేసు వచ్చెను, అక్షయుండగు యేసు వచ్చెను, మనకు రక్షణంబో సిద్ధపరచెను, మనకు రక్షణంబో సిద్ధపరచెను, శ్రీయేసుండు జన్మించే రేయిలో, శ్రీయేసుండు జన్మించే రేయిలో, నేడు పాయక బెత్లెహేము యూరిలో,
జరిగినటువంటి ఆరాధనలో మీరుండి మీ ఆత్మచేత మమ్మల్ని నడిపించారు. మీకు స్తుతి స్తోత్రం తండ్రి. ఘనత మహిమ ప్రభావం మీకే అప్పచెప్తున్నాను తండ్రి. బిడ్డలు నాయన వాక్యం వినడానికి సిద్ధపడుతుండగా నీ జన్మదిన సందేశాన్ని నాయన అందించినటువంటి పాస్టర్ గారికి ఆత్మాభిషేకం దయచేయండి తండ్రి. వాక్యం ద్వారా వచ్చిన ప్రతి బిడ్డను, ఆన్లైన్లో చూసిన ప్రతి బిడ్డను దర్శించండి. మా ఆత్మలకు సేద తీర్చండి. మా రక్షకుడిగా వచ్చిన నా దేవా నాయన ఈ యొక్క క్రిస్మస్ ఆరాధనలో నిన్ను స్తుతించి ఆరాధించి మీరు ఏ పర్పస్కి అయితే నాయన ఇక్కడ లోకానికి వచ్చారో దాన్ని మేము అర్థం చేసుకుంటాను. మా మనోనేత్రాలు తెరవమని యేసయ్య నామములో అడిగి వేడుకొని ప్రార్థిస్తున్నాను తండ్రి. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதியிலே கர்த்தர் மகிமைப்பட்டார். அவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம். ஏனென்றால் தாவீதினூரிலே இன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக அவர் பிறந்திருக்கிறார் என்பது நமக்கு இன்றைக்கும் அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. 1 Peter 2:9 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் அண்டைக்கு வளைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். ஆகவே ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் நாம் காணப்படுகிறோம். அது எவ்வளவு ஒரு சந்தோஷத்திற்குரிய, ஒரு மகிழ்ச்சிக்குரிய, ஒரு கனத்திற்குரிய ஒரு விஷயமாக இது காணப்படுகிறது. நாம் தேவனுக்கு நன்றி உணர்வோடு கூட இந்த நேரத்தில் நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவராலே நாம் ஒரு கனத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாம் வாசிக்க குறிக்கப்பட்ட பகுதி லூக்கா 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நாம் எழுந்து நின்று இந்த பகுதியை மாறி மாறி நாம் வாசிக்க கேட்போம். தெலுங்கிலே சிஸ்டர் மிஸ்ஸஸ் வரகுமார் அவர்களும், தமிழில் மிஸ்ஸஸ் எட்வர்டு அவர்களும், ஆங்கிலத்திலே மாதிரியும் முன்பாக வந்து இந்த பகுதியை வாசிக்கும்படியாக கேட்கிறோம். லூக்கா 2:1 முதல் 19வது வசனம் வரைக்கும். Luke chapter 2 verse 1 to 19. In those days a decree went out from Caesar Augustus that all the world should be registered. లూకా 2వ అధ్యాయము 1 నుంచి 19 వరకు. ఆ దినములలో సర్వలోకమునకు ప్రజాసంఖ్య వ్రాయవలనని కైసరు ఔగుస్తు వలన ఆజ్ఞ ఆయను. லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வரை. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. And all went to be registered, each to his own town. అందరూ ఆ సంఖ్యలో వ్రాయబడుటకు తమ తమ పట్టణములకు వెళ్ళిరి. அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். To be registered with Mary, his betrothed, who was with child. వారక్కడ ఉన్నప్పుడు ఆమె ప్రసవ దినములు నిండెను కనుక తన తొలిచూలు కుమారుని కని அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. And she gave birth to her firstborn son and wrapped him in swaddling clothes and laid him in a manger because there was no place for them in the inn. 7th. పొత్తిగుడ్డలతో చుట్టి సత్రంలో వారికి స్థలము లేనందున ఆయనను పశువుల తొట్టిలో పరుండబెట్టెను. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். And an angel of the Lord appeared to them, and the glory of the Lord shone around them, and they were filled with fear. ప్రభువు దూత వారి యొద్దకు వచ్చి నిలిచెను. ప్రభువు మహిమ వారి చుట్టూ ప్రకాశించినందువలన వారు మిక్కిలి భయపడిరి. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள்.
For unto you is born this day in the city of David a Savior who is Christ the Lord. దావీదు పట్టణమందు నేడు రక్షకుడు మీ కొరకు పుట్టి ఉన్నాడు. ఈయన ప్రభు అయిన క్రీస్తు. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். And suddenly there was with the angel a multitude of heavenly hosts praising God and saying, వెంటనే పరలోక సైన్య సమూహము ఆ దూతతో కూడా నుండి సర్వోన్నతమైన స్థలములలో దేవునికి మహిమయు ఆయనకిష్టులైన మనుషులకు భూమి మీద సమాధానమును కలుగును కాక అని దేవునికి స్తోత్రం చేయుచుండెను. அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, when the angels went away from them into heaven, the shepherds said to one another, let us go over to Bethlehem and see this thing that has happened, which the Lord has made known to us. ఆ దూతలు తమ యొద్ద నుండి పరలోకమునకు వెళ్ళిన తరువాత ఆ గొర్రెల కాపరులు జరిగిన ఈ కార్యమును ప్రభువు మనకు తెలియజేయించి ఉన్నాడు. మనం బెత్లెహేము వరకు వెళ్ళి చూతము రండని ఒకరితోనొకడు చెప్పుకొని, தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி, And when they saw it, they made known the saying that had been told them concerning this child. గొర్రెల కాపరులు తమతో చెప్పిన సంగతులను గూర్చి విన్నవారందరూ మిక్కిలి ఆశ్చర్యపడిరి. கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். కొంచెం భద్రం చేసుకున్నాను. But Mary treasured up all these things, pondering them in her heart. భద్రం చేసుకున్నాను. முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கிறிஸ்து பிறப்பின் மனமகிழ்ச்சியை வாழ்த்துக்களாய் திருச்சபையின் சார்பாக தெரிவிப்பதில் நான் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். First of all, I would love to wish you all a Merry Christmas and to share the joy of the birth of our Lord Jesus Christ with you. మొట్టమొదటిగా క్రీస్తు జన్మదిన సందర్భంగా నీకు అందరికీ శుభాకాంక్షలు తెలియజేస్తూ ఆ యొక్క ఆనందాన్ని మీతో పంచుకోవాలని కోరుకుంటున్నాను. கிறிஸ்துவின் பிறப்பு என்பது முழு உலகத்திற்கும் மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு அருமையான ஆராதனை. The birth of Jesus Christ, celebrating it through a service, is a service that brings great joy to the whole world. ఆయనకు జన్మదిన పండుగని మనం ఈ విధంగా జరుపుకునేది మనమే కాదు, ప్రపంచమంతటా కూడాను ఆయనకు జన్మదిన పండుగ సంతోషంతో జరుపుకుంటున్నారు. இந்த நாளிலும் மிகச் சுருக்கமாக ஒரே ஒரு செய்தியை ஆழமாய் உங்கள் மனதிலே நான் பதிக்க விரும்புகிறேன். I would like to share with you a message today in a very concise way, but it is a powerful message. ఈ దినము మీతో కలిసి ఈ యొక్క దేవుని వాక్యాన్ని చాలా కొద్దిగా అయినా కానీ చాలా బలంగా పంచుకోవాలని మీతో కోరుకుంటూ ఉన్నాను. அதற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தின் முதல் பகுதியை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். And to give you the message, I request you to turn to Isaiah, the book of Isaiah, chapter 9, verse 6. First part. The first part of the verse. మొదటగా యెషయా గ్రంథము 9వ అధ్యాయము 6వ వచనం మొదటి భాగాన్ని మనము చదువుకుని ధ్యానం చేద్దాం. For unto us a child is born, and to us a son is given. ஏலையனగా మనకు శిశువు పుట్టెను, మనకు కుమారుడు అనుగ్రహింపబడెను. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பிறந்த பாலகன் நமக்காக. The one who was born was for us. మన పుట్టినటువంటి ఆ శిశువు మన కొరకు పుట్టి ఉన్నాడు. கொடுக்கப்பட்ட குமாரன் நமக்காக. The son who was given for us. అనుగ్రహింపబడినటువంటి ఆ కుమారుడు మన కొరకు అనుగ్రహింపబడ్డాడు. ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஒவ்வொரு முறையும் அங்கே அந்த உரிமை உறவு
உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு, எனக்கு. The Bible does not say a child is born, a son is given, but every single time the word of God insists the bond between God's love for us, between us and God through his love. He says, unto us a child is born, unto us a son is given. కనుక వాక్యము స్పష్టంగా చెప్తుంది ఆయన యొక్క ప్రేమను ఆయన వెల్లడిపరుస్తూ మనకు శిశువు పుట్టెను, మనకు కుమారుడు అనుగ్రహింపబడెను అని చెప్పి అక్కడ మరలా రాయబడి ఉన్నది. பழைய ஏற்பாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஜனங்கள் என் ஜனங்கள் என் ஜனங்கள் என்பதுதான் அந்த தேவனுடைய இதய துடிப்பு. And if you keep seeing all the words of God in the Old Testament, he constantly says, my people, my nation, my children. మనం కనుక పాత నిబంధన గ్రంథంలో కనుక చూసినట్లుగా అయితే ప్రభువు చెప్తూ ఉన్నాడు, నా జనము, నా ప్రజలు, నా రాజ్యము అని చెప్తూ ఉన్నాడు. எல்லா தகுதியும் உள்ள அந்த சிருஷ்டி கர்த்தர், அந்த தேவன் எந்த தகுதியும் இல்லாத என்னை பார்த்து நான் அவருக்கு சொந்தம் என்று சொல்கிறார். The one who is sovereign and worthy of it all, looks at us, someone who's undeserving, and he says, you are mine. ఈ యొక్క సృష్టిని సృష్టించినటువంటి ఆ సృష్టికర్త అయినటువంటి ప్రభువు మనల్ని దర్శించి మీరు నా బిడ్డలు, మీరు నా ప్రజలు అని చెప్పి, నా ప్రజలు అని చెప్పి అక్కడ చెప్తూ ఉన్నాడు. யோவான் 3:13 சொல்லுகிறது, வானத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்த தேவன். John 3 verse 13 says, the Lord who descended from heaven by leaving heaven behind. యోహాను సువార్త 3:13 చూసినట్లుగా అయితే ఆయన పరలోకాన్ని విడిచి మన కొరకు వచ్చినట్లుగా అక్కడ రాయబడి ఉన్నది. ఉన్నతத்தின் மேன்மையையும் மகிமையையும் துறந்து இந்த பாழும் உலகத்திற்குள் வந்தவர். The Lord who left behind all of the glories of his abode heaven, and he descended into a very simple and a sinful world. ఆయనకున్నటువంటి మహిమ, ప్రభావము, ఘనత అవన్నీ వదిలిపెట్టి మన కొరకు ఈ యొక్క లోకంలోనికి చాలా హంబుల్గా ఆయన ఇక్కడికి వచ్చి ఉన్నాడు. மகன் என்று மகள் என்று சொல்வதற்கு எனக்கு எந்த உரிமையும் தகுதியும் இல்லை. ஆனால் அவர் என்னை பார்த்து, உங்களை பார்த்து, என் மகனே, என் மகளே என்கிறார். There is nothing in me that qualifies me to be called the son or the daughter of God himself, but he looks at me and he calls me, you are my child. మనము ఆయన బిడ్డలుగా ఉండడానికి మనలో ఏ విధమైనటువంటి అర్హత లేనప్పటికీ కూడాను, మనము అర్హులము కాకపోయినప్పటికీ కూడాను ఆయన ప్రేమ చేత మన అందరినీ ఆయన బిడ్డలుగా, పిల్లలుగా చేసుకుని ఉన్నాడు. வானங்களின் வழியே இறங்கி வந்த ஒரு பரிசு. The man who descended through the heaven and was given unto us as a gift. పరలోకము నుంచి ఆయన మనిషి కుమారుడిగా దిగి వచ్చి మనకు ఒక బహుమతిగా అందించబడ్డాడు. ஒரு பாஸ்டருடைய வீட்டில் ஒரு குட்டி பூனைக்குட்டியை சந்தோஷமாய் வாங்கி வளர்க்க ஆரம்பித்தார்கள். A small story. There was a pastor who had bought a kitten, and he raised the kitten at his home with a joyful heart. మీకు చిన్న కథ చెప్తాలనుకున్నాను. ఒక పాస్టర్ గారు ఒక చిన్న పిల్ల కిచెన్ ఆయన తీసుకొచ్చి ఆయన సంతోషంతో, ప్రేమతో దాన్ని పెంచుతూ ఉన్నాడు. அது ரொம்ப சந்தோஷமா அவங்கள காலை சுத்தி சுத்தி ஓடி வரும், ஓடி ஓடி விளையாட்டு காமிக்கும், ரொம்ப சந்தோஷமா இருந்தார்கள். அந்த குடும்பமே மிகுந்த சந்தோஷமா இருந்தது. And so this kitten played around their feet, and it played around their house, and the whole family rejoiced that the kitten was theirs, and it was such a cute kitten. ఆయన ఆ యొక్క పిల్ల అటు ఇటు తిరుగుతూ దాన్ని ఆడుకుంటూ ఇది ఉన్నప్పుడు ఆయన ఎంతో సంతోషంతో దాంతో ఆడుకుంటూ ఉన్నాడు. பாஸ்டர் வீட்டு தோட்டத்தில் நல்ல மெல்லிசா நெடுவா வளர்ந்த ஒரு பெரிய மரம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி மரம் இருந்தது. And there was a tree in the garden at the pastor's house, and it was about 20 feet tall. ఆ యొక్క పాస్టర్ గారి యొక్క గృహంలో ఒక 20 అడుగులటువంటి చెట్టు ఉన్నది. இந்த குடும்பம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூனைக்கு ட்ரைனிங் கொடுக்கணுன்னு அந்த மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போய் அந்த மரத்தில் ஏற வச்சு அதை மேலே மேலே தூக்கி வச்சு ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த பூனை கிட்டத்தட்ட ஒரு அடி 2 அடி இன்னும் உயரமாக மேலே ஏறுறதுக்கு கற்றுக்குச்சு.
So the family would take the kitten to the tree, and they would allow it to play on the tree. They would train it to climb the tree, and so every day they would take it to the tree for a while, and the kitten learned how to climb that tall tree. ఆ యొక్క పిల్లిపిల్లను అక్కడ ఉన్నటువంటి ఆ చెట్టు దగ్గర తీసుకెళ్ళి ప్రతి దినము దానితో ఆడుకుంటూ అది ఎట్లా ఎక్కాలి పైకి అనే దానికి ట్రైనింగ్ ఇస్తూ ఉన్నారు. அது மேலே ஏறி அங்கே இருந்து இவங்களை இப்படி கீழே பார்க்கும். உடனே சீரி அதுக்கு ஒரு சேரின்னு பேர் வச்சாங்க. சிரி ஓடிவானா குடுன்னு ஓடி வரும். So this kitten was called Cheery, and so they would know as soon as it went to the highest point of the tree, they would call it, and it would immediately run down to them. ఆ యొక్క పిల్ల చెట్టు చిటారు కొమ్మకు చివరి వరకు వెళ్ళినప్పుడు దాని యొక్క పేరు చీరి అని చెప్పి వాళ్ళు పిలిచినప్పుడు అది అక్కడ నుంచి దిగి వస్తూ ఉంది. கொஞ்சமா இந்த கிட்டி இந்த சிரி வந்து மேலே ஏற ஆரம்பிச்சு கடைசியில் ஒரு நாள் அந்த உச்சி கொம்பில் போய் உட்காந்துக்குச்சு. One day, this kitten learned how to go all the way to the top, and it went all the way to the top, and it sat on the highest branch. ఒక దినము అది చక్కగా ఎలా ఎక్కాలో నేర్చుకున్న తర్వాత ఆ చివరి కొమ్మకు వెళ్ళి అక్కడికి వెళ్ళి కూర్చుంది. అది அங்கே மேலே உட்காந்துக்கிட்டே இவங்களை பார்த்து சிரிக்குது. And sitting on the highest branch, and it was teasing the people who were calling it. అది ఆ కొమ్మ మీద కూర్చుని కింద ఉన్నటువంటి వాళ్ళని చూసి ఎక్కిరిస్తూ ఉంది. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பூனை இன்னைக்கு கரெக்டாக மேலே போய் உட்காந்துச்சேன்னு இப்போ கூப்பிடுறாங்க. சரி கம் வா ஓடி வான்னா அது வரமாட்டேங்குது. Initially, they were very happy, that our kitten has learned how to climb so high. And so they very happily called it back to the ground. But this day, it refused to come. ఆ యొక్క పిల్ల చివరి వరకు వెళ్ళింది చూసి చాలా ఆనందపడి ఇది చాలా పైకి ఎక్కడం నేర్చుకున్నదని చెప్పి వాళ్ళు సంతోషంతో ఇంకా దిగి వచ్చాయి అని చెప్తుంటే అది రాకుండా అక్కడే ఉంది. என்னென்னமோ காமிக்கிறாங்க, பிஸ்கெட் எடுத்து காமிக்கிறாங்க, ஐஸ்கிரீம் எடுத்து காமிக்கிறாங்க, அது காமிக்கிறாங்க, வாவானா அது வரமாட்டேங்குது, அங்கேயே உட்காந்துருக்கு. Trying to lure it down, so they're showing it food, biscuits and snacks and all of the things that kittens love, and Cheery is not moving. అక్కడ నుంచి కిందకి రావడానికి దానికి బిస్కెట్స్, ఐస్ క్రీమ్స్, దానికి ఇష్టమైన అన్ని పెట్టినప్పటికీ కూడా అది అక్కడ నుంచి రావడానికి ఇష్టపడటం లేదు. ஃபாஸ்ட்டாக சொன்னார், கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை நான் இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த பாஸ்டர்களுக்கு எப்பாவது அந்த மாதிரி நல்ல ஐடியா வரும். The pastor said, okay, you know what, I have a great idea, let me try it out. పాస్టర్ గారికి అప్పుడు ఒక ఆలోచన వచ్చింది. ఈ ఆలోచన ప్రకారం నేను దాన్ని కిందకి రప్పించడానికి ఏదో చేస్తాను అని చెప్పి అన్నాడు. பாஸ்டர் போய் அவருடைய காரை எடுத்துக்கொண்டு அங்கே நிறுத்தினார். வீட்டுக்குள்ளே போய் ஒரு நல்ல திக்கு கயிறை ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். அந்த காரு எண்டில் ஒரு கயிறை ஃப்ரண்ட்டில் கட்டினார். அடுத்ததை அந்த மரத்தில் நல்லா டைட்டாக கட்டினார். So pastor went and brought his car. He reversed his car into the garden, and he took a rope and he tied the rope to the car, and he tied the other end of the rope to the tree. అప్పుడు పాస్టర్ గారు వెళ్ళి తన యొక్క కార్ని అక్కడికి తీసుకొని వచ్చి ఒక తాడుతోటి ఆ కార్ని ఆ చెట్టు కట్టేశాడు. பாஸ்டர் சொன்னார், இப்போ நான் காரை மெல்ல அப்படியே நகர்த்துவேன். அப்படி நகர்த்தும் போது இந்த மரம் என்ன ஆகும், அப்படியே வளையும். அதை கீழே கொஞ்சம் வளைஞ்சு கிடைக்கும் போது நீங்கள் எகிரி அந்த பூனையை பிடிச்சி கீழே இழுத்துருங்கன்னு சொன்னார் பிள்ளைங்க கிட்ட. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். The pastor said, now I'm going to start the car and drive it at a very slow pace so that the tree bends all the way down. And when the tree bends all the way down, the kitten would either jump or you catch the kitten, and that's it. The job is done. అప్పుడు పాస్టర్ గారు ఏం చెప్పారంటే, నేను చిన్నగా ఆ కారుని తీసుకుని వెనక్కి తీసుకుని వెళ్తూ ఉంటాను. అప్పుడు ఆ చెట్టు ఇలా వంగినప్పుడు ఆ చిటారకమున్నటువంటి ఆ పిల్లిని మీరన్నా పట్టుకోండి, లేకపోతే అదైనా దూకుతుంది అని చెప్పాడు. பாஸ்டர் மெதுவாக காரை நகர்த்துறாரு. மரம் அப்படியே லேசாக வளையுது. இங்கே பிள்ளைங்க ரெடியாக இருக்காங்க அதை பிடிக்கிறதுக்கு. So when the pastor started the car and started driving, the tree begins to bend slowly and gradually, and everybody is just waiting to catch Cheery. ఆ పాస్టర్ గారు కార్ని వెనక్కి తీసుకెళ్తున్నప్పుడు ఆ చెట్టు అలా వంగుతుంటే అందరూ దాన్ని పట్టుకోవడానికి సిద్ధంగా ఉన్నారు. திடீர்னு அந்த கயிறு அறுந்துரு. Unexpectedly, suddenly the rope snaps. అటువంటి సమయంలో అనుకోకుండా ఆ యొక్క కట్టబడిన ఆ తాడు తెగిపోయింది. அந்த பூனைக்குட்டி ஜெட் பிளேன் மாதிரி அப்படியே பறந்து மேலே இங்கே போயிடுச்சு. And the kitten gets shot into the air like a jet plane, and it just it's flying in the air to some other place.
అప్పుడు ఆ యొక్క పిల్ల ఆ చెట్టు అలా ఒక్కసారి వచ్చేసరికి జెట్ ప్లేన్ లాగా అది అవతల పట్టు వెళ్ళిపోయింది. ஓடி போய் தேடுறாங்க, பக்கத்தில் கேட்குறாங்க, அடுத்த ஸ்ட்ரீட்டில் கேட்குறாங்க, இந்த வீட்டில் கேட்குறாங்க, அந்த வீட்டில் கேட்குறாங்க. யாருமே பூனையை பார்க்கல, பூனை கிடைக்கவே இல்லை. கிடைச்ச வரைக்கும் பூனை கிடைக்கல. They're running around asking the neighborhood, they're running around to all the neighboring streets. Did you see a kitten fall? Did you see a kitten fall from the sky? And none of them, were able to give them an answer. వారు అక్కడికి వెళ్ళి దాని కొరకు అక్కడ ఇళ్ళు, అక్కడ చెట్లు, అక్కడ ఉన్నటువంటి అన్ని పరిసరాలన్నీ వెతికినా కానీ అది ఎక్కడ వాళ్ళకి దొరకలేదు. ఆ చుట్టుపక్కల వాళ్ళని అడిగినా కానీ వాళ్ళు ఎవరు చెప్పలేకపోయారు. ரொம்ப மனசு பாரமாயிடுச்சு எல்லாருக்கும். கிட்டி போனது, சீரி போனது ரொம்ப கஷ்டமாச்சு. சரியாக சாப்பிடல, அப்படியே உட்காந்துருக்காங்க. So everybody, the pastor's family becomes very heartbroken that they lost the kitten. కాబట్టి ఆ యొక్క పాస్టర్ గారి కుటుంబము ఆ పిల్లి కనపడలేదు కాబట్టి వారు దుఃఖంతో ఉండి, వేదనతో ఉండి వారు సరిగ్గా భోజనం కూడా చేయలేదు. கிறிஸ்மஸ் வருது, எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறாங்க. இவங்க வீட்டில் டெக்கரேஷன் பண்ணது கூட பிடிக்கல. ஏன்னா இந்த மாதிரி சேரி எங்கேயோ தொலைச்சிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமேன்னு ரொம்ப வருத்தம். So Christmas came and none of them were very happy, and they were sad that they lost the kitten like this, in this manner, and so they were just very sad and quiet. క్రిస్మస్ దినాలు వచ్చినా కానీ అందరూ డెకరేట్ చేస్తున్నా కానీ వీళ్ళు విచారంతో ఉండి చెరీ కొరకు ఎదురు చూస్తూ వీళ్ళు ఎక్కువగా డెకరేట్ చేయలేకపోయారు. கிறிஸ்மஸ்க்கு முந்தின 2 நாளைக்கு முன்னால் பாஸ்டர் எப்போ ஹவுஸ் விசிட்டிங் போகிற மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறாரு. ஒரு 10 தெரு தள்ளி இருக்க வீட்டுக்கு போகிறாரு. So, pastor goes house visiting on Christmas, and a few streets away he visits a house. ఆయన క్రిస్మస్ సందర్భంగా గృహ దర్శనాలకు వెళ్తూ ఉన్నాడు. உள்ளே போனதும் பாஸ்டர் வாங்க வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம், பாஸ்டர் வந்திருக்காரு வீட்டுக்குன்னு, உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் இவர் உட்கார்றாரு. அங்கே பார்த்தா அங்கே ஒரு பூனை, இவங்க வீட்டில் இருந்த பூனை மாதிரியே உட்காந்துருக்குது. இவரை பார்த்தோன்னா குடுன்னு ஓடி போய் மேலே ஏறி ஒளிஞ்சிக்கிச்சு. So pastor goes into the house because they welcome him into the house, and pastor goes and sits inside, and then he notices there is a very similar cat, a cat similar to Cherry, sitting there. And as soon as the cat saw the pastor, it ran away and it hid itself on somewhere on top. ఒక గృహానికి వెళ్ళినప్పుడు వాళ్ళని ఆహ్వానించి ఆయన కూర్చోమని చెప్పినప్పుడు అక్కడ ఈయన పోగొట్టుకున్నటువంటి అటువంటి పిల్లి లాంటిదే కనపడింది. అది ఆయన చూచిన వెంటనే పైకెక్కి కూర్చుంది. இவருக்கு கொஞ்சம் டவுட், இது நம்ம பூனை மாதிரி இருக்குதே, ரெண்டாவது நம்மளை பார்த்த உடனே ஓடி போயிடுச்சே அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே யோசித்து எப்படி கேட்குறதுன்னு தெரியல. எல்லாம் பேசிட்டு, அந்த பூனை ஒன்று இங்கே கூட்டி இருந்துச்சு, உங்கள் வீட்டில் அது ரொம்ப நாளாக இருக்குதான்னு கேட்டார். The pastor he had a bit of a suspicion that this could be the same cat, and it runs away after seeing pastor also because of the trauma maybe. And so the pastor inquires, how many days or how long have you had this kitten with you? పాస్టర్ గారు దాన్ని చూసిన తర్వాత ఆయనకు డౌట్ ఏర్పడింది, ఇదే ఆ పిల్లేనా కాదా, ఎందుకు నన్ను చూసి కూడా అలా పైకి వెళ్తుంది అని వాళ్ళు ఆ గృహ యజమాని అడిగారు, ఇది ఎంతకాలం నుంచి మీ దగ్గర ఉంటుంది అని. అందమ్మా சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க பாஸ்டர், என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் பாஸ்டர், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க பாஸ்டர். நான் இந்த பையன் ரொம்ப நாளாக ஒரு பூனைக்குட்டி வாங்கி கொடுன்னு எனக்கு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறான். எனக்கு இந்த பூனையை கண்டாலே ஆகாது. நானும் அவனுக்கு வேண்டான்னு சொன்னால் எனக்கு கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக கிஃப்டாக ஒரு பூனைக்குட்டி வேணும்னு ஒத்த காலில் நின்னான் பாஸ்டர். The lady in the house, the host, she says, Pastor, you won't believe if I told you. This little boy of mine has been asking me for a kitten for a very, very long time. And, I do not like pets. I do not like kittens or anything in my house. So, I just kept delaying giving him an answer, and I just kept, making him wait about it. But he kept pestering me. అప్పుడు ఆ ఇంటి యజమానురాలు అంటుంది, మా పిల్లవాడు ఎప్పటి నుంచో ఒక పిల్లిని పెంచుకోవాలని అడుగుతూ ఉన్నాడు, కానీ నేను ఒప్పుకోనలేదు, ఎందుకంటే నాకు ఇష్టం లేదు కాబట్టి అలాగే ఆ రోజులు అలా గడుస్తూ ఉన్నవి అని చెప్తూ ఉంది. அவன் அழுது கோவப்பட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் போய் தோட்டத்தில் நின்றுக்கிட்டு அழுதுட்டு இருக்கான் பாஸ்டர். நானும் அவன் கிட்ட போய் எவ்வளோ சொல்லி பார்த்தா கேட்கவே இல்லை பாஸ்டர். கடைசியில் நான் மனசில் தோணுச்சு பாஸ்டர் ஒரு விஷயம் சொல்லலான்னு. ரைட்டு, ஜெபம் பண்ணலாம், கர்த்தராக ஒரு பூனைக்குட்டி கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே முழங்கால் படி போட்டு நானும் அவனும் ஜெபம் பண்ணோம் பாஸ்டர்.
And when I refused, he began crying, and so he would go very often out into our backyard, and he would stand there and he would cry, saying, "I want a kitten." And so finally, I decided, okay, let's go speak to him and tell him, let's pray. If it is the will of God, He will give it to you. నేను వద్దు అని చెప్పినందుకు ఆ పిల్లవాడు బయటకు వెళ్ళి అక్కడ కూర్చొని ఏడుస్తూ ఉన్నాడు. అప్పుడు నేను బయటకు వెళ్ళి ఏడవద్దు, ఒకవేళ దేవుడు కన్నా మనం అనుగ్రహిస్తే మనం తీసుకుందాం, కాబట్టి మనం ప్రార్థనలో ఉందామని చెప్పాను. பாஸ்டர் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க பாஸ்டர், நாங்கள் ஜெபம் பண்ணி ஆமேன்னு போட்ட உடனே இந்த பூனைக்குட்டி அவன் மடியில் வந்து விழுந்தது பாஸ்டர். And Pastor, you won't believe it, when we were standing in our backyard and praying for it, when we said amen, this kitten flew down from the sky and fell on his lap. ஏசப்பா இந்த பையனுக்கு வானத்திலிருந்து இந்த பூனைக்குட்டியை கிஃப்டாக கொடுத்தாரு பாஸ்டர். The Lord Himself gave this kitten as a gift to my son. నేను ఎప్పుడు ప్రార్థన చేస్తూ ఎప్పుడు ఆమెనని చెప్పామో, కళ్ళు తెరిచేసరికి ఆకాశం నుంచి వచ్చి మా ఒడిలోకి ఆ పిల్ల పడింది. దేవునికి స్తోత్రం అని మేము చెప్పి ఉన్నాము. ஜெபம் பண்ணதும் ஏசப்பா கிஃப்ட் அனுப்புனாரு பாஸ்டர். As soon as we prayed, the Lord sent us the gift. మేము చేసిన ప్రార్థనకు దేవుడు మాకు బహుమానంగా దాన్ని అనుగ్రహించి ఉన్నారు. அந்த gift வானத்திலிருந்து விழுந்தது பாஸ்டர். And the gift fell from heaven. కాబట్టి ఆ యొక్క మా బహుమానము మాకు పరలోకం నుండి వచ్చింది అన్నట్టు చెప్తూ ఉన్నారు వాళ్ళు. வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கின பரிசு. The Son who came down from heaven as our gift. కనుక ఆ కుమారుడు మనకు పరలోకము నుండి అనుగ్రహింపబడి ఉన్నాడు. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். A son was given unto us, a child was born unto us. కనుక శిశువు మనకు అనుగ్రహింపబడ్డాడు, కుమారుడు మనకు అనుగ్రహింపబడ్డాడు. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that He gave His only begotten Son, that whosoever believeth in Him would not perish but have eternal life. కాబట్టి దేవుడు ఈ లోకాన్ని ఎంతో ప్రేమించి ఆయన ఏకకుమారుడిని, అద్వితీయ కుమారుడిని మన కొరకు పంపించి మనకు నిత్యజీవం అనుగ్రహించుటకు ఆయన అనుగ్రహించి ఉన్నాడు. యేసు క్రీస్తు వానத்தை விட்டு பூமிக்கு நமக்கு இறங்கி வந்த அந்த கிறிஸ்மஸ் பரிசு. The Christmas gift, the greatest gift that we have ever received, is Jesus Christ, who left the glories of heaven and descended into this world for us. కనుక ఈ క్రిస్మస్ సందర్భంగా ఆయన మనకు ఆ యొక్క మహిమను వదులుకొని మన కొరకు ఈ లోకానికి మనకు బహుమతిగా వచ్చాడు. అదే మన క్రిస్మస్కి బహుమానము. அந்த அம்மா பாஸ்டர் கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர், இவனுக்கு ஏசப்பா வானத்திலேருந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுத்ததுனால இவன் இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன பண்ண போறான்னா ஏசப்பாவுக்கு ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்டை எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு வந்து கொடுக்க போறான். And the host, the woman whom the pastor was visiting with, the family said, Pastor, you know what? Because our son received the precious gift that he wanted, because the Lord Himself gave it to him, he would like to gift the church something on Christmas. కాబట్టి ఆ యజమానురాలు చెప్తుంది, క్రిస్మస్ దినాల్లో దేవుడు మనకు ఈ యొక్క బహుమానాన్ని అనుగ్రహించున్నాడు, కాబట్టి మేము సంఘానికి కూడా ఒక బహుమానము ఇవ్వదలుచుకున్నాము అంటుంది. பாஸ்டர் அசடு வளைஞ்சிட்டு சொன்னார், ரொம்ப நல்லது, அவருக்கு தான் தெரியும் உள்ள என்ன நடந்தது. The pastor, very sheepishly said, yes, okay, very well and good, but only he knows what happened. కాబట్టి పాస్టర్ గారు అసలు జరిగింది ఆయనకి తెలుసు, కాబట్టి ఆయన కూడా నవ్వుతూ అవునమ్మా అలాగే జరిగినాయి అది ఇదని చెప్తూ ఉన్నాడు. பரிசை பெற்றுக்கொண்டவன் சொன்னான், கிறிஸ்து எனக்கு பரிசு கொடுத்ததுனால நான் ஒரு பரிசை அவருக்கு நான் கொடுக்க போகிறேன். The little one who received the gift said, because the Lord gave me a gift, I would like to give him something. కనుక ఆ చిన్న పిల్లవాడు అంటున్నాడు, దేవుడు నాకు ఇది బహుమానంగా ఇచ్చినాడు, కాబట్టి నేను దేవునికి మళ్ళా తిరిగి బహుమానంగా ఇవ్వదలుచుకున్నాను. ரட்சகரை கிறிஸ்துமஸ் பரிசாக பெற்றிருக்கிற நீங்களும் நானும் அவருக்காக எதை கொடுக்க போகிறோம்? You and I, we have received the Redeemer Himself as our gift. So what are we going to give unto the Lord in return? మనము ఆ విమోచకుని మనము బహుమానంగా పొందుకున్నాము, కాబట్టి మనము తిరిగి ఆయనకు ఏమి ఇవ్వదలుచుకున్నాము? பரிசை பெற்றுக்கொண்டவர்கள் பரிசு கொடுப்பதற்கு கடனாளிகள். Those who receive a gift are obliged to return the gift in some form.
కనుక మనము బహుమానముగా పొందుకున్నటువంటి దాన్ని ఏదో ఒక రూపంలో మనము తిరిగి దాన్ని బహుమానంగా ఇవ్వాల్సి ఉన్నాం. ரட்சிப்பு என்கின்ற பரிசை பெற்ற நீங்க அந்த ரட்சிப்பை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லும்போது அது இயேசுவுக்கு ஒரு பரிசாய் மாறுகிறது. And for us, those who have received the salvation of the Lord, you know what the greatest gift that we could give the Lord is to pay it forward to others. కనుక రక్షణ అనే గొప్ప బహుమానాన్ని పొందుకున్నటువంటి మనము ఈ యొక్క బహుమానాన్ని ఇతరులకు పంచవలసి ఉంటుంది. பாவ மன்னிப்பு என்ற பரிசை பெற்றுக்கொண்ட நாம் அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது அது கிறிஸ்துவுக்கு ஒரு பரிசாய் மாறுகிறது. Those of us who have received the forgiveness of Jesus, when we offer the same forgiveness unto others, we give the Lord the greatest gift that he could receive. మనము యేసుక్రీస్తు దగ్గర పాప క్షమాపణ పొందుకుని ఉన్నాం కాబట్టి అదే రీతిగా మనము కూడా ఆ యొక్క క్షమాపణను ఇతరులకు అందజేయాల్సి. பரலோக பாக்கியத்தை பரிசாய் பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்போது அது அவர்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக தேவனுக்கு கொடுக்கிற கிறிஸ்மஸ் கிஃப்டாக மாறுகிறது. When we have received eternal life in heaven, as a gift, a gift is something that we have not worked for. When he has just offered it to us because of his unmerited favor, let us also share the gospel with others, share to others about eternal life so that they may taste and see that the Lord is good. కాబట్టి దేవుని యొక్క కృపచేత మనము ఆ యొక్క పరలోకంలో నిత్య జీవం పొందుకుని ఉన్నాం కాబట్టి అదే నిత్య జీవాన్ని మనము ఇతరులకు తెలియజెప్పి వారిని కూడా అక్కడికి నడిపించవలసి ఉంటుంది. இயேசுவின் அன்பை பரிசாக பெற்ற நீங்களும் நானும் அந்த அன்பை மற்றவர்களோடு கூட பல விதங்களிலே பகிர்ந்து கொள்ளும்போது, ஏழை எளியவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது, வாய்ப்பு வசதிகள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது அந்த இயேசுவுக்கு நாம் பரிசை கொடுக்கிறோம். Those of us who have received the love, the greatest love that was ever given to man, those of us who have received that love, let us also love others the same way that the Lord has loved us. Let us share the love with everyone, including those who are less privileged, the unfortunate, the poor and the needy, and also our friends, our family, everyone. Let us share the love with one another. దేవుని ప్రేమను పొందుకున్నటువంటి మనము అదే ప్రేమను మనము ఇతరులకు పంచవలసి ఉంటుంది. ముఖ్యంగా సమాజంలో విడవబడిన వారికి, అనాథలకు, పేదవారికి, వారందరికీ మనం ప్రేమను పంచవలసి ఉంటుంది. என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? அந்த குழந்தை இயேசுவுக்கு பரிசு கொடுத்தவர்களை பற்றி யோசித்து பார்த்துருக்கீங்களா? அந்த முன்னணையை மனப்பூர்வமாய் கொடுத்த ஏதோ ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு தனிநபராக இருக்கலாம், அவர்கள் அந்த இயேசுவுக்கு அந்த பரிசை கொடுத்தாங்க. யாருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியாமலே கொடுத்தாங்க. உலக ரட்சகருக்கு அதை பரிசாய் கொடுத்தார்கள். If you think about those who gave gifts to the Lord when he was born, they didn't know who they were giving the gift to, but they brought the gifts faithfully and they gave the gifts to the Redeemer, the one who would give salvation to the whole world. కనుక మనము చూసినట్లయితే ఆయన కొరకు బహుమానం తెచ్చినటువంటి ఆ యొక్క జ్ఞానులు ఆయనకు ఆ బహుమానం రక్షకుడుగా ఉదయించినటువంటి ఆయనకు, రక్షణ తెచ్చినటువంటి ఆయనకు ఆ బహుమతులు అందజేసి ఉన్నారు. அந்த குழந்தை இயேசுவுக்கு எத்தனை பேர் அந்த முன்னணியில் வந்து உதவி செஞ்சுருப்பாங்க, அந்த குழந்தையை சுமந்திருப்பாங்க. அந்த தாய் வேறவா ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்ய போகும்போது அந்த குழந்தையை தாளாட்டி இருப்பாங்க, பாலூட்டி இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் அந்த ரட்சகருக்கு பரிசு கொடுத்தவர்கள் தான். How many people would have come and helped out the mother of Jesus when she was nursing the baby, or she had to do something, or she had to bring something for the baby? They would have carried the baby, they would have helped her, they would have wrapped the baby, they would have taken care of the baby. All of them gave a gift unto the Lord. அந்த சாஸ்திரிகள் வந்தாங்களே, ஓகே మేరీ బిడ్డను కనినప్పుడు అక్కడ ఉన్నటువంటి వారు ఆమెకు ఎంతో సహాయం చేశారు. ఆ బిడ్డకు కావలసినటువంటి యొక్క అవసరాలన్నీ అక్కడ ఉన్నటువంటి వాళ్ళు తీర్చారు. அந்த சாஸ்திரிகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிழக்கிலிருந்து ஒரு தரிசனத்தோடு வந்து அந்த இயேசுவை தரிசித்தவர்கள் அவங்க வெறுங்கையில் வரல. அவங்க வரும்போது அந்த பொன்னையும் அந்த வெள்ளை தூபத்தையும் அந்த தூப வர்க்கத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தாங்க. And if you see the Magi, when they found a strange star in the sky and they followed the star all the way to Bethlehem, they did not come empty-handed. They came prepared. They brought their precious metals and they brought frankincense and they came and they served the Lord. ఆ యొక్క జ్ఞానులు నక్షత్రాన్ని చూచి ఆ ప్రభువుని వెతుక్కుంటూ వచ్చారు. వారు వట్టి చేతులతో రాలేదు. వారు బంగారము, సామ్రాణి, బోళము ఆయనకు సమర్పించారు. அவர்களுக்கு ஊழியம் செய்த சீஷர்களை யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் விட்டு வந்தாங்க.
பேதுரு அந்த சீசர்கள் கேட்குறாங்க, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே. அவங்க போட்டை விட்டு நெட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அந்த பேதுரு ஏசப்பா பிரசங்கம் பண்ணுறதுக்கு போட்டை சந்தோஷமாக கொடுக்குறாரு, பரிசாய் கொடுக்கிறார், ரட்சகருக்கு கொடுக்கிறேன்னு தெரியாமல் கொடுக்கிறார். When the Lord preached, when the Lord evangelized, we know that, several people came forward and just gave him their boats. They gave him whatever he would need in order to stand and address the people. ఆయన పరిచర్య ప్రారంభంలో అనేక మంది ఆయనకు అనేక విధాలు సహాయం చేశారు. వారి యొక్క పడవలను ఆయనకు ఒక వాక్యము అందించడానికి వీలుగా ఆయన అందించినట్లుగా వాక్యం చెప్పబడుతూ ఉంది. எல்லாருக்கும் ஜீவ தண்ணீரை கொடுக்கக்கூடிய அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றுக்கு அந்த சமாரிய ஸ்திரீ தண்ணி கொடுத்தாங்க பாருங்க. அதுவும் அந்த ரட்சகருக்கு அவங்க கொடுத்த ஒரு பரிசு தான். The one who is able to give unto all the living waters, Jesus Christ is able to give the water that you will never make you thirst again. Unto him, that one Samaritan woman gave what she could. She fetched water from the well and she offered it to Jesus. ఈ లోకానికి ఆయన జీవజలాన్ని అందించగల ప్రభువుకి ఆ యొక్క సమరయ స్త్రీ కూడా తనకు ఉన్నటువంటి ఆ జలాన్ని అందించింది. எல்லாரும் வெறுங்கையை வீசிட்டு வரும்போது அந்த ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கிட்ட அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் தரிசனமாக கொடுத்து அமிச்சாங்க பார்த்தீங்களா. அந்த தாயும் அந்த பிள்ளையும், அந்த பிள்ளை மனப்பூர்வமாக எல்லாத்தையும் கொடுத்தான். 3 அப்பத்தை கொடுத்துட்டு 2 அப்பத்தை வச்சிருக்கலாம், 1 மீனை கொடுத்துட்டு 1 மீனை வச்சிருக்கான். இல்லை, மனப்பூர்வமாக அத்தனையும் கொடுத்தான் பாருங்க. அவனும் கூட அந்த ரட்சகருக்கு ஒரு பரிசைத்தான் கொடுத்துருக்கான். There was a little boy who had nothing but 2 pieces of fish and 2 fish and 5 loaves of bread. And that's all he had. And when the Lord preaches, he goes on for days, and his mother had packed that food for him so that he can eat it anytime he's hungry. But the little boy, when the disciples were asking around if anybody had food, the little boy offered whatever he had. Even that is a gift unto the Lord. ఒక చిన్న పిల్లవాడు ఆయన పరిచర్యలో చేస్తూ ఉన్నప్పుడు తన తల్లి ఆయనకు కట్టించినటువంటి 5 రొట్టెలు 2 చేపలు సంతోషంగా తనకు ఉన్నదంతా ఆ ప్రభువుకి ఇచ్చి ఉన్నాడు. கட்டப்பட்டிருந்த அந்த கழுதையை சீசர்கள் கழட்டும் போது, யாருக்குப்பா என்னப்பா பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லும்போது எந்த மாறுத்திரமும் இல்லாமல் சொல்லாமல் அந்த கழுதையை கொடுத்தார் பார்த்தீங்களா. அவரும் கூட அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பரிசை தான் கொடுத்தார். When the man who owned the donkey that the Lord rode on, when people asked the disciples, why are you taking the donkey away? And they told him it's for the Savior, it's for the Lord. And the people just surrendered and said, okay, fine, you take it. Even the owner who gave that donkey for the Lord's mission that day has given a gift to the Lord. ఆయన యెరూషలేముకు వెళ్ళబోతున్నప్పుడు కూడాను ఆ కట్టబడినటువంటి ఆ గాడిద పిల్లను ఆ శిష్యులు వచ్చి విప్పుతున్నప్పుడు, దేనికి మీరు దీన్ని విప్పుతున్నారంటే ప్రభువు నాకు కావాల్సి ఉన్నది అని చెప్పినప్పుడు వారు సంతోషంతో ఆ యొక్క గాడిద పిల్లను ప్రభువుకు ఇచ్చినట్లుగా మనం చూస్తున్నాము. ரட்சகர் பாவ மன்னிப்புக்கென்று பரிகாரம் செய்த பிறகு மரித்து அடக்கம் பண்ணப்படும் வேளையில தன் குடும்பத்துக்கென்று வைத்திருந்த புது கல்லறையை ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்தான் பார்த்தீங்களா, மனப்பூர்வமா. அவனும் கூட அந்த ரட்சகருக்கு ஒரு பரிசைத்தான் கொடுத்தான். And then there was a man who offered the tomb that he had built, a new one. He offered that for the body of Jesus to be buried. And even that man did a beautiful favor unto the Lord by giving him a gift. ఆయన చనిపోయిన తర్వాత కూడా ఒక వ్యక్తి ఆయన కొరకు తన సొంత కొరకు తొలిపించుకున్నటువంటి సమాధిని ఆ ప్రభువుకు ఇచ్చి ఉన్నాడు. இவர்கள் எல்லாம் ஒரு நாளும் வெறுமையாய் போக போறதில்லை. None of these people who had given the Lord whatever they had, they would never go empty. కనుక ప్రభువుకు ఇచ్చినటువంటి ఈ బిడ్డలందరూ వారు ఒట్టి చేతులతో శూన్యంగా ఎప్పుడు వెళ్ళలేదు. இந்த வாலிப காலத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம், வாழ வசதி இருந்தது. ஆனால் அந்த வாழ்க்கையை தூக்கி போட்டு விட்டு நான் மிஷினரி ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, நம்ம சர்ச்சிலேருந்து ஒரு பையன் சூரி, அவனும் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை பரிசாகத்தான் கொடுத்திருக்கிறான்.
Suryana from our church, you know, when he was a young man and he had all the world to enjoy for himself, he left everything behind and he gave himself as a gift to the Lord by going out into, the unreached places as a missionary. మన సంఘాన్ని నుంచి వెళ్ళినటువంటి సూరి మరి యవ్వన దశలోనే ఆయన చక్కగా అనుభవించడానికి అన్నీ ఉన్నప్పుడు కూడా వాటిని అన్నింటినీ వదిలిపెట్టి ఇక్కడ ఎవరైతే ఇంకా దేవుని తెలుసుకోలేని ఆ ప్రజలు ఉన్నారో వారి దగ్గరికి వెళ్ళి సేవ చేయాలని నిర్ణయించుకుని ఆయన అక్కడికి వెళ్ళి సేవ చేస్తూ ఉన్నారు. இந்த சபையிலும் கூட தன் நேரத்தை ஒதுக்கி ப்ராக்டிஸ்க்கு வந்து டெக்கரேஷனுக்கு வந்து உதவி செய்து ஆர்கனைஸ் பண்ண உதவி செய்து தங்கள் நேரத்தை ரொம்ப அருமையான நேரத்தை இந்த தேவாலயத்துக்கு கொடுக்குற அருமையான பிள்ளைகள் இருக்காங்க. இந்த தரையை பெருக்கி எடுக்கிற சகோதரிகள் இருக்கிறாங்க. இந்த சபைக்காக மனப்பூர்வமாய் காரியங்களை நடப்பிக்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருவருமே இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். Every single person in this church who serves the Lord selflessly, people who come for practice, people who clean the church, people who run around doing, the small jobs of buying tea or buying a snack for everyone, and every single person, the ones who stretch out their hands to give unto the church, every single person, you have given the Lord what you can, and that is a gift unto the Lord. உங்கள் இதயங்களையும் கரங்களையும் நீட்டி இந்த கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீங்கள் கொடுக்கிற பரிசுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே இந்த உலக ரட்சகருக்கு நீங்கள் கொடுக்கிற பரிசுகளாகத்தான் பரலோகத்திலே பதிவு செய்யப்படும். Whatever you give unto the Lord, when you stretch out your hands, whatever that you have that you give unto the Lord, it will be recorded in heaven as your contribution to the kingdom. దేవుని నామములో మీరు ఈ యొక్క సంఘానికి సంఘ బిడ్డలకు చేస్తున్నటువంటి ప్రతి చర్య, ప్రతి ఒక్క పని కూడాను దేవునికి మహిమార్థమై ఉంటుంది. అది చిన్న పని కావచ్చు, పెద్ద పని కావచ్చు, మీరు ఊడ్చే పని కావచ్చు, ఏదైనప్పటికీ కూడాను వచ్చిన వారికి మీరు ఏదైనా సర్వ్ చేసిన పని అవ్వచ్చు, ఇవన్నీ దేవుని యొక్క ప్రతిలో లెక్క చేయబడి ఉంటాయి. అది మీకు తప్పకుండా తిరిగి బహుమానం పొందగలుగుతారు. ஊழியங்கள் தடையில்லாதபடி நடக்கிறதற்கு உங்கள் இதயத்தை திறந்து தவறாமல் காணிக்கையை மனப்பூர்வமாய் கொடுக்குறீங்க இல்லையா, அதுவும் கூட நீங்கள் உலக ரட்சகருக்கு கொடுக்குற காணிக்கையாகத்தான் உன்னதத்திலே ஞாபக புஸ்தகத்திலே பதிவு செய்யப்படும். And many of you remember, the needs of the church, and you want the ministry to continue without any hurdles, and so you stretch out your hand and you give a portion of what you earn. Even that is a great gift that you can give unto heaven, unto the Lord's kingdom. కనుక ఈ దేవుని యొక్క పరిచర్యలో ఇక్కడ సంఘానికి అవసరమైనటువంటి ప్రతి అవసరతను మీరు మీ యొక్క ఆర్థికలో నుంచి మీకున్న దానిలో నుంచి ఇస్తున్నారు కాబట్టి ప్రభువు దాన్ని లెక్కలో తీసుకొని మిమ్మల్ని అందరినీ దీవిస్తాడు. உங்கள் தியாகங்களுக்கு பலன் இல்லாமல் போகாது. For all that you have sacrificed for God, you will never return empty. కనుక దేవునికి మీరు ఇచ్చింది ఏది మీరు వెనక్కు దేవుని ఇచ్చింది మీకు తప్పకుండా మీకు తిరిగి బహుమానంగా పొందుకోగలుగుతారు. இன்னைக்கு ஒரு தெளிவான தீர்மானம் நம்ம செய்தா இது கருத்துள்ள அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக கண்டிப்பாக இருக்கும். இலவசமாய் பெற்றேன், இலவசமாய் கொடுப்பேன். அந்த ஒரு தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த இயேசு என்ற ரட்சகருடைய நாமத்தில் மனப்பூர்வமாய் மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதித்தா நீங்கள் அது அவருக்கு கொடுக்குற பரிசு உங்களுடைய ஊழியம் இந்த பூலோகத்தில் நிறைவேறும், முற்று பெறும். அது நிமித்தம் தேவன் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். Today as a church, every individual, let us decide that what we have freely received, we will freely give. Hallelujah. Whatever the Lord has given unto us for free, expecting nothing in return, let us also do unto others and give gifts to the Lord by serving one another, by serving the church, by serving this society, and that will be the fulfillment of our ministry unto His kingdom. దేవుని దగ్గర నుండి ఉచితముగా పొందుకున్నటువంటి మనము పొందుకున్న దాన్ని మళ్ళా తిరిగి మనము ఇతరులకు ఉచితముగానే ఇద్దాము. అది సంఘములో మనము ఒకరికి కానీ లేదా సొసైటీకి కానీ ఎవరికైనా కానీ మనము తిరిగి అలా ఉచితంగానే సేవ చేద్దాము. கிறிஸ்து இயேசு வானத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்த உன்னதமான பரிசு. The Lord, the Son of God, who descended from heaven, is the greatest gift ever. కనుక ప్రభు దేవుని కుమారుడు ప్రలోకం నుండి దిగి వచ్చి మనకు బహుమానంగా ఇవ్వబడ్డాడు కాబట్టి ఇది గొప్ప బహుమానం మనకు ఈ క్రిస్మస్ దినాన. அடுத்த முறை ஒரு பூனைக்குட்டியை பார்க்கும்போது நான் சொன்ன கதையையும் அந்த கருத்தையும் உங்கள் மனதிலே நீங்கள் கொண்டு
ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சால் நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். The next time you see a kitten somewhere, remember, if you remembered this day's message and what the Lord taught you today, how to, give, how to be the gift to heaven. The heaven's gift was given for us, but how can we be a gift to heaven? If you recall the message, you are blessed. కాబట్టి ఈ యొక్క దినము వర్తమానం విన్నటువంటి మీరు ఇక మీ జీవితంలో మరి ఏదైనా చిన్న పిల్లలను చూచినప్పుడు దాన్ని ఈ దిన వర్తమానాన్ని గుర్తు తెచ్చుకొని పరలోకం నుండి మనకు ఏ విధంగా బహుమానం పొందుకున్నామో అదేవిధంగా మనము ఇతరులకు బహుమానంగా ఉండడానికి ప్రయత్నం చేద్దాము. கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. Let the Lord bless the word that He has given to us today. దేవుడు ఈ వాక్యాన్ని దీవించునుగాక. இப்பொழுது ஆராத்யாவுக்கு கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். இந்த ஆலயத்தின் மீது ரொம்ப அதிகமான பாசம் கொண்ட இன்வால்மெண்ட் உள்ள ஒரு குழந்தை. ஸ்திரியின் வித்து சீலகட்டி கர்ப்பத்தில் ஆவியலுற்பவித்து சீலகட்டி கர்ப்பத்தில் ஆவியலுற்பவித்து பாலநாடு இயேசுவின் சொத்து சொத்து பெத்தலகே ஊரோர் சத்திரத்தை நாடி பெத்தலகே ஊரோர் சத்திரத்தை நாடி. ஞானபரம் வெள்ளை மலையோ எல்லையில்லா ஞானபரம் வெள்ளை மலையோரம் புல்லணையிலே பிறந்த இல்லமெங்கும் மீறம் புல்லணையிலே பிறந்த இல்லமெங்கும் மீறம் தொல்லை மிகு அவ்விருட்டு நேரம் நேரம் பெத்தலகே ஓரோரும் சத்திரத்தை நாடி பெத்தலகே ஓரோரும் சத்திரத்தை நாடி. Those who have come prepared for this communion service to partake in communion, I kindly request you to stand up. ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறோம். நம்முடைய இருதயங்களை மறுபடியுமாக நாம் ஒரு முறை ஆராய்ந்து பார்ப்போம். ஏற்கனவே ஆயத்தத்தோடு நாம் வந்திருப்போம், ஆனாலும் கூட இந்த நேரத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மறுபடியுமாய் நாம் செய்து கொண்டிருக்கிறவைகளே நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். கர்த்தாவே, என்னோட வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல அவருடைய சமூகத்திலே அது பிரீதியாய் இருக்க வேண்டும். My meditation and my words be acceptable unto thy Lord. Lord, we pray and commit ourselves and remove all the unwanted things which is disturbing me
which is inside me, which is fighting against me. My mind is great warfare. So I commit myself, and I request to lead me and guide me to lead a victorious life. தேவனே, போராட்டமுள்ள அந்த என்னுடைய சிந்தனையிலே நான் ஜெயித்து, சிந்தனைகளை உடைய நாமத்தினாலும் வார்த்தையின் வசனத்தினாலும் நான் ஜெயித்து வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்தலும் என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். துணிகரமான பாவங்கள், நம்மை அறியாமல் செய்யக்கூடிய மறைந்திருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் எனக்கு மறுபடியும் மன்னியும் அப்பா என்று சொல்லி கேட்போம். மன்னித்து நாம் அந்த மன்னிப்பை வாங்கின பின்பு மறுபடியும் நம்ம அந்த பாவங்களை செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். மாம்சத்தின் மீது நாம் மாம்சம் தோல்வியடையத்தக்கதாக ஆவிக்குரிய ஜீவித்திலே நாம் வெற்றி பெற்று வளர்வதற்கு இந்த நேரத்தில் நம்மை முற்றிலுமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே ஜெயமுள்ள ஒரு ஜீவியம் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்யட்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய கல்வாரியின் அன்பை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். சிலுவையின் அன்பை நாம் நினைத்து பார்ப்போம். அந்த தியாகத்தை நாம் நினைத்து பார்ப்போம். Let us meditate upon his sacrifice on the cross. He shed his blood for us. We know, every one of us, we know about his blood and his flesh torn for us. Lord, we commit ourselves completely, Lord, and help us to love you, because you love us unconditionally. எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் என்னை நேசிக்கிறீரே, நான் என்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அந்த ஒப்புக் கொடுத்து நாம் இந்த திருப்பந்தியிலே நாம் பங்கு கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். The teaching I gave you is the same teaching I received from the Lord. On the night when the Lord Jesus was betrayed, he took bread, and when he had given thanks, he broke it and said, "This is my body, which is for you. Do this in remembrance of me." After they had eaten together, the Lord took the cup and he blessed it, and he said, "This is my very life, my blood that I shed on account of you, as a token of my forgiveness. This is the new covenant that I make with you, and every time you take part in it, do remember me." The blood of Jesus Christ that was shed on the cross of Calvary for our sake. உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவிலே பிற்கப்பட்ட அவருடைய பரிசுத்த திரு மாம்சமும் ஒற்றி கொடுக்கப்பட்ட அவருடைய திரு இரத்தமுமாக இருக்கிறது. வாருங்கள், கர்த்தருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் பங்கு கொண்டு அவருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ கிறிஸ்துவுக்குள் இந்த நாளிலும் பலன் பெறுவீர்களாக. சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். மெய்யாகவே மேசையாவுமே நம்மை நாடினாரே, கிருபை கூறினாரே. மெய்யாகவே மேசையாவுமே நம்மை நாடினாரே, கிருபை கூறினாரே. சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். அருளானந்த மோட்ச வழி காட்டினார், நீலை நாட்டினாரே, மூடி சூட்டினாரே. அருளானந்த மோட்ச வழி காட்டினாரே, நீலை நாட்டினாரே, மூடி சூட்டினாரே. சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், இவர்தான்,
இவர்தான் இவர்தான் சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 நமதாதி பிதாவே திருப்பாலரிவர் அனுகூலரிவர் மனுவேலரிவர் நமதாதி பிதாவின் திருப்பாலரிவர் அனுகூலரிவர் மனுவேலரிவர் சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 நேயக்கேருபையின் ஒரு செயறிவர் பரமராயறிவர் நமதாயறிவர் நேயக்கேருபையின் ஒரு செயறிவர் பரமராயறிவர் நமதாயறிவர் சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம் கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம் நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நம் கண்களை மூடி இந்த திருவிருந்திலே பங்கெடுப்பதற்கு கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளுக்காக, இந்த ஐக்கியத்திற்காக, இப்பொழுது இங்கு நாம் ஐக்கியமாய் பங்கெடுத்தபடி அந்த கல்யாண விருந்திலும் நாம் பங்கெடுக்க போகிறோம். பரலோகத்திலும் ஒன்றாக நாம் இருக்க போகிறோம். அந்த ஒரு மனம் ஒற்றுமையோடு கூட நம் கரங்களை உயர்த்தி நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். தேவனை முற்றிலுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எங்களிடத்தில் இருக்கிற வித்தியாசமான கருத்துக்கள், நோக்கங்கள் எல்லாவற்றிலும் இந்த விடுதலையாகி நாங்கள் ஒரு மனமாய் உண்மை ஸ்தோத்தரித்து துதித்து இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த தருணத்திற்காக நன்றி. இந்த ஆராதனை சிறப்பாக நடத்தி முடிக்கத்தக்கதான கிருபை நீர் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நேரத்தில் சூரியஸ்தர் பிள்ளைகளை நினைக்கிறோம். உடைய கிருபை அவர்களோடு இருக்கட்டும். அப்பா, அவர்கள் தூரத்தில் ஜிம்மை ஜெரு விட்டு பிரிந்து இருக்கும் பொழுது உடைய கிருபை அவர்களோடு இருந்து ஊழியங்கள் நிறைவேறத்தக்கதாய் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா கேட்கிறோம். அப்பா, அந்த ஐக்கியத்தினாலே நீர் அவர்களை நிறைத்து உம்முடைய சமாதானத்தினாலே நிறைத்து காத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரம். ஜெயந்தியோடு இருக்கட்டும். கொடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, முன்னேற்றங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆகாஷ் அவருக்கு கொடுத்த அந்த பலவீனத்திலிருந்து கொடுத்த விடுதலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி. யெகோவா ரஃபா, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். உம்முடைய ரத்தத்திலே விடுதலை உண்டப்பா. இங்கும் கூட அமர்ந்திருக்கிற
அநேகர் தகப்பனை ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற சுகம், ஜீவன், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றுக்காக சோத்திரம் 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 சோத்திரம். தகப்பனே, உடைய கிருபைகள், இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிதாக வந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கிறிஸ்மஸ் நாட்களிலே தகப்பனே, இந்த நாட்களிலே எங்களுக்கு உதவி செய்த எல்லாருக்காக தகப்பனே, விசேஷமாய் தகப்பனே இதோ ராஜா, அநேக விதங்களிலே ஜெபித்தவர்கள், அநேக விதங்களிலே வாழ்த்தினவர்கள், நன்மை நினைத்தவர்கள், கொடுத்தவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து மனநிறைவோடு கூட தகப்பனே நாங்கள் வாழ்வதற்கு நீர் கிருபை செய்து எங்களை பலப்படுத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரம்பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்மை விட்டு பிரிந்து வேறு சொந்த ஊர்களுக்கு போயிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துகிறோம். Thank you, Heavenly Father, for making this service a beautiful one, for all the contributions that your beloved people have made, Heavenly Father, for the successful of this service. We bless them in your precious name. Commit our hearts once again into your great big hands, thanking you for the wonderful, immaculate, indescribable, விளக்க முடியாத, விவரிக்க முடியாத ஒரு பரிசை பிதாவானவர் நமக்கு தந்தாரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். We thank you, Lord. In Jesus' precious name we thank and pray. Amen. Amen. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், சபை மக்களோடும், மிஷனரி குடும்பத்தோடும், உலகம் எங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆமென்.